என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். ப்ரூவ் தட் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொஸ்டின் பார்த்தோன்னே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களும் செய்யலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ப்ரூவ் தட்னால எல்ஹெச்எஸ் இருக்கும், ஆர்ஹெச்எஸ் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து என்ன ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ எதை எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த பாருங்கள், எல்ஹெச்எஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆர்ஹெச்எஸ் வந்து பாருங்கள் பெருசாக இருக்குங்களா. அப்போ ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எல்ஹெச்எஸ் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியிருக்கா சொல்லித்தரேன். சரிங்களா? இங்கே பாரு சாமி, இந்த எல்ஹெச்எஸில் இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரவுண்ட் பண்ணி ஏன்னு வச்சுங்க, காஸ் இன்வர்ஸ் ஒய்யை ரவுண்ட் பண்ணி இது பின்னு வச்சுங்க. இதுதான் ஹிண்ட்டு. இது தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், என்ன எழுதியிருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், அதேமாரி காஸ் இன்வர்ஸ் ஒய்யை நம்ம பின்னு எடுத்திருக்கோம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை ஏ, காஸ் இன்வர்ஸ் ஒய்யை பின்னு எடுத்திருக்கோம். இது எழுதுனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் வேணும், ஒய் வேணும். இது கொஸ்டினை பார்த்து எடுத்து எழுதிட்டோம். இந்த எக்ஸ் ஒய் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இங்கே இருக்குங்களா எக்ஸு, இந்த காஸ் இன்வர்ஸ் இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா வரும்னா காசாக வரும். காஸ் இன்வர்ஸ் அங்கே வரும்போது என்ன வரும்? காசாக வரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஏ. அடுத்ததில் நம்மளுக்கு ஒய் வேணும். இங்கே பாருங்கள், இந்த ஒய்க்கு ஒய் எழுதிட்டேன். இந்த காஸ் இன்வர்ஸ் நமக்கு இங்கே வரும்போது என்னவா வரும்? காசாக வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு காஸ், இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு காஸ் பி. சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் ஏ கொடுக்கணும், ஒய் இருக்கிற இடத்துல காஸ் பி கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எதை எடுத்துகிட்டு எதை ப்ரூவ் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு எல்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணலாம். புரியிருக்காக இந்த ஹிண்ட் தரேன். சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்ளத்தில் ரைட் ஹேண்ட் சைடு தூக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுப்பாங்க, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு தூக்கி ரைட் ஹேண்ட் சைடில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுக்காக இந்த விஷயம் சொல்லித்தரேன் சாமி. ஸோ புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா. அப்போ இந்த ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதுதான் ஆர்ஹெச்எஸ். இந்த காஸ் இன்வர்ஸுக்கு காஸ் இன்வர்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. இப்போ நல்லா கவனிங்க, எக்ஸ் இருக்கிற எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் காஸ் ஏ கொடுக்க போகிறோம், ஒய் இருக்கிற இடத்துல காஸ் பி கொடுக்க போகிறோம். இங்கே எக்ஸ்ன்னு இருக்குங்களா, எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? காஸ் ஏ. எக்ஸுக்கு பதிலாக காஸ் ஏ. அடுத்து ஒய் இருக்குது, ஒய்க்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம்னா காஸ் பின்னு கொடுக்க போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல காஸ் ஏ, ஒய் இருக்கிற இடத்துல காஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ்னா காஸ் ஏ, எக்ஸ் ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் ஏ. அவ்வளோதான் சாமி. இந்த ஸ்கொயர் ரூட் அப்படி வச்சுங்க. 1 மைனஸ் ஒய்னா காஸ் பி, ஒய் ஸ்கொயர்னு என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? காஸ் ஸ்கொயர் பி. அவ்வளோதான். அப்படி எழுதுனதுக்கப்புறம் இந்த காஸ் இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே காஸ் ஏ, அடுத்து காஸ் பின்னு வரும் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கலாங்களா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை நம்ம என்ன எழுதலாம்னா சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். இந்த ரூட் அப்படியே வச்சுங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பியை சைன் ஸ்கொயர் பின்னு எழுதலாம். சார் எப்படி சார் இந்த சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதுனீங்கன்னா இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் என்ன படித்தோம்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கள் 1 படிச்சுங்களா. இங்கே தீட்டாக்கு பதில் ஏன்னு கொடுத்துக்கிறோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? இப்போது இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே போகுதுன்னு வைங்களேன். இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ரைட் ஹேண்ட் சைடு போகுதுன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ரிமைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் இருக்கும். ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைடில் 1 இருக்குது. இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இங்கே வரும்போது நம்மளுக்கு என்னவா வரும்? மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். புரியுதுங்களா? அப்போ சைன்ஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு இங்கே இருக்குங்களா. அந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நம்ம எது எழுதலாம்? சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாங்களா. அதை எழுதியிருக்கேன். அதேமாதிரி 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பின்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த காஸ் இன்வர்ஸை அப்படி எழுதிக்கலாம். காஸ் இன்வர்ஸ் இங்கே காஸ் ஏ காஸ் பின்னு இருக்குது, அதையும் அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நம்மளுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? சைன் ஏன்னு வரும். இங்கேயும் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு வந்து சைன் பின்னு வரும். புரியுதுங்களா? இப்போது இங்கே காஸ் இன்வர்ஸ்னு இருக்குது. இங்கே காஸ் இன்வர்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு கட்டாயமாக என்ன வரும்? காஸ் தான் வரும். புரியுதுங்களா? இந்த ஹிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் இன்வர்ஸ் வந்தால் இங்கே காஸ் தான் வரணும். இந்த இடத்துல வந்து ஏ ப்ளஸ் பியா ஏ மைனஸ் பியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? ஏ இருக்குங்களா. நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். இங்கே என்ன இருக்குது? பி. அப்போ வந்து ஏ மைனஸ் பின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா தெரியாதவங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. புரியுதா சாமி?
புரியுதுங்களா? இது எதனுடைய ஃபார்முலானா நல்லா கவனிச்சிங்க. காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி தான் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது என்னென்னா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. நிறைய பேர் எந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்கன்னா, இங்கே மைனஸ் வந்ததுன்னா இங்கே மறக்காமல் என்ன கொடுக்கணும், ப்ளஸ் கொடுக்கணும். சி ஃபார் சேஞ்ச் த சைன் ஞாபகம் வச்சுக்கணும் காசில் பொறுத்தளவு. புரியுதுங்களா? இங்கே மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், ப்ளஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சமி புரியுதுங்களா? அப்போ இதான் காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இது எதனுடைய ஃபார்முலா? காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா. புரியுதுங்களா? தெரியாதவங்களுக்கு நான் சொன்ன ஹிண்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ என்ன ஆகுனா ப்ராப்பர்ட்டி படி காஸ் இன்வர்ஸ் காசு நம்மளுக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இங்கே ஏ மைனஸ் பின்னு வருங்களா? புரியுதா சாமி? ஏக்கு பதிலாக என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு எழுதியிருக்கோம். ஏக்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் பிக்கு பதில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ணிட்டோம், எல்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி நல்லா கவனிங்க. இப்போ வந்து கொஸ்டின் தூக்கி அப்படி எழுதிக்கலாம்னா, therefore cos inverse x minus cos inverse y equal to cos inverse of xy plus root of 1 minus x square root of 1 minus y square எழுதிட்டு கடைசியாக hence proved எழுதினே இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்க செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.